மொழிகள் வந்து 3 வகைப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. சரிங்களா? ஒன்னொன்னையும் பத்தி சொல்றேன். இந்த தனிமொழி அப்படின்னா என்னன்னா, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தருவது. ஒரு சொல் தனித்து நின்று தனியா வந்து ஒரு பொருளை குறிச்சதுன்னா, சரிங்களா? ஒரு சொல் தனித்து நின்று பொருளை குறிப்பது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணன், அதாவது ஸ்கூல் புக்கில் உள்ள எடுத்துக்காட்டே எழுதுறேன். கண்ணன், அப்புறம் படித்தான். இது ஒரு பொருள் இல்லையா? இப்போ இதெல்லாம் என்னது? ஒரே சொல்லு தான். இது ஒரு பொருளை குறிக்குது இல்லையா? அதனால் இது வந்து தனிமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தொடர்மொழி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் பொருள் குறிப்பது. சரிங்களா? அப்போது இதிலே எழுதுகிறேன் பாருங்கள். கண்ணன் படித்தான் சேர்ந்து வருது இல்லையா? இது ஒரு சொல்லு, இது ஒரு சொல்லு சேர்ந்து வருதுங்களா? இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசி ஒன்று பாருங்கள். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பொதுமொழி அப்படின்னா என்னென்னா, இது வேணால் எழுதி வச்சிங்க. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதை பிரித்தால், அதாவது பிரித்து எழுதும்போது வேறொரு பொருளையும் தருவது. வேறொரு பொருளையும் தருவது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் உள்ள எடுத்துக்காட்டு ஒன்று 8ன்னு எழுதியிருக்காங்க, இன்னொன்று வேங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ 8ன்னா என்னது? ஒரு எண்ணை குறிக்குது. வேங்கைன்னா என்னது? புலின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதை நான் பிரிக்கிறேன். இது எப்படி பிரிக்கிறேன்னா, எல் கூட்டல் தூ அப்படின்னா என்னென்னா, எல்லை உண்ணு. தூணா உண்ணா, எல்லை உண் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது இது வேற ஒரு பொருளை குறிக்குது இல்லையா? அப்போது இது பொதுமொழி. அதே போல் வேங்கையை பிரிங்களா, வேம் கூட்டல் கை அப்படின்னு பிரியும் இல்லையா? அப்போது இது என்ன அர்த்தம்னா வேகின்ற கை. சரிங்களா? இதுதான் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தேங்க்யூ.